இல்லை அவங்க வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வெறும் பேப்பரை கொடுத்து விட்டாங்களே. நம்ம பொழப்பு புலிவாலை பிடிச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆத்தா யாரு? கொரியருமா பார் இந்தா. என்னப்பா? ஏய் உட்கார்றா, உட்காரு, உட்கார் சொல்றேன்ல. ஏய் வா உட்கார், உட்கார். ஏய் கட்டது இல்லை. என்ன வரது? ஆதி கூட இருக்க வெப்பன்ஸ் எதுவும் வச்சுக்கிறது இல்லையா? ஆதி சாரையே வெப்பனா தானே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? பொண்டாட்டி பிள்ளோட சந்தோஷமா இருக்க. அந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டாமா? சொல்லு, ஆதி எங்க இருக்கான்? சொல்லு, ஆதி எங்க இருக்கான்? இப்படித்தான் ரமணா எங்களை நம்பாம ஆதி நம்பினா. இப்ப அவன் குடும்பம் என்னாச்சு? மாப்பிள வந்தமா போட்டு தள்ளணுமான்னு இல்லாம இவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க. இரியா ஆப்ரேஷன் ஃபைலில் சம்மந்தப்பட்ட 5 ரவுடிகளோட பாஸ்போர்ட், பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு அவங்க மொத்த அசர்ச்சு நம்ம பிளாக் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பெருசாக பாதிக்கப்பட்டவன் தான் ஆதி. நம்ம என்கவுண்டர் இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போய் வாழணும்னு தான் எல்லா தொழிலதிபர்களையும் மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். கடைசியாக அவன் ரெட்டிக்கிட்ட வாங்கும்போது தான் நாங்கள் அவனை பிளாக் பண்ணோம். அன்னைக்கு தப்பிச்சு போனவன் சரியாக 1 வாரம் கழிச்சு வரதராஜனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் வரதராஜனும் அவனை மீட் பண்ணியிருக்கான் சார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆதி வரதனுக்கு ஃபோன் பண்ணது கர்நாடகாவில் இருந்து, ஆனால் மீட் பண்ணது கேரளாவில். ஸோ ஆதி நிரந்தரமாக எந்த ஸ்டேட்லையும் தங்குறதே இல்லை. இந்தியாவில் எங்கேயும் வாழ முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு இல்லீகலாக தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணி தான் வரதராஜன் மூலமாக அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்கான். அந்த வரதராஜன் இப்போ நம்ம கையில் சார். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆயிடுச்சுன்னு வரதராஜன் மூலியமா வர சொல்லி போட்ட வேண்டியதானே? அது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஆதி யாரையும் முழுசாக நம்ப மாட்டான். இப்போல்லாம் ஆதி செல்ஃபோன் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. அவன் மேன் பவரை தான் நம்புறான். அவங்க யார் என்னன்னு வரதராஜனுக்கு கூட தெரியல. அடுத்து அப்படி ஒரு ஆள் வரதராஜனை மீட் பண்ணும்போது தான் ஆதியோட பிளான் என்னன்னு வரதராஜனுக்கே முழுசாக தெரியும். அந்த தகவல் கிடைச்சதும் வரதராஜன் உடனே நம்மளை கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் சார். அப்போ வரதராஜனை நம்புறீங்களா? இல்லை சார், நம்புற மாதிரி தான் நம்ம இருக்கணும். வெரி குட் ரமேஷ். சரியான ஆளை தான் சிவதாஸ் தன்னுடைய இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். பாண்ட்ஸ் பவுடர் 1, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ 1, லக்ஸ் சோப் 2, அப்புறம் லைஃப் பாய் 1, ஓலே 1, அப்புறம் இது லிஸ்ட்ல இல்லையே. காட்டு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் உனக்கும் தரேன். பட்ஜெட் போடும்போது சொல்லியிருக்கணும்ல. அவ்வளோதான். அம்மா என்ன அப்பளம் பொரிச்சிருக்கோம். ப்ளீஸ் வாங்கி தொலை. தேங்க்ஸ். தேங்காய் இருக்கா? இருக்குக்கா. தேங்காய் இவன் வேற எங்க? என்னக்கா? யாருங்க? நான் சொல்லல, ஸ்கூல் டென்ஷன். ஓ சின்னப்பதாசா? ஏய் இரு பாக்குறேன், உனக்கு வேற வேலை இல்லை. கியூட்டா இருக்கான்ல? ஏய் நான் பையனை சொன்னேங்க்கா. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, படி. ஷேவிங் லோஷன். ஷேவிங் லோஷனா? என்னது இது? அரே என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல ஐயா என்ன சார் இது? அப்பா உள்ளே கூட்டு வந்தா ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? ஐயோ ஹரி. ஹலோ சார், உங்களை தான். சாரி சார். டேய் என்ன சார் இது? ஒண்ணுக்கெல்லாம் போறான். இது கடையில கக்கூசா. ஹரி சார் எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ். பே பண்ணிட்டா சரியாயிடுமா? அரே இந்த மாதிரி புள்ளைலாம் கூட ஏன் சார் உசுர எடுக்கிறீங்க? கடையை நாசம் பண்ணிட்டான் பாருங்க. ச்சே, எங்க இருந்தா வர்றாங்க? யோ
பணம் தரேன்னு சொல்றல. யோ உன் காசு எவனுக்கே வேணும்? கஸ்டமர்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. பைத்தியக்கார புள்ளைய பத்தி. யாரை பார்த்து பைத்தியங்கற? பொறுமாக்கு. யார் கடல்ல கை வைக்கிற? நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. யாருன்னு காட்டுறேன்டா. ஐ கால் தி போலீஸ். ஐ கால் தி போலீஸ். நானே போலீஸ் தான்டா. போடா. ஹரி இந்தா சாப்பிடு. தள்ளக்கூடாது, கொஞ்சம் சாப்பிடுப்பா. சாப்பிடுன்னு சொல்றல. என்னடா நீ எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டு? இந்தா கைடு சாப்பிடு. என்ன உனக்கு இப்போ பசிக்கும்ல? சாப்பிடு. இந்தா. ஹலோ அண்ணாப்பா. சொல்லு சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சித்தப்பா. ஹரி ஸ்கூலுக்கு போறானா? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்கூல் லீவ் விட்டா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்துட்டு போங்கப்பா. கொஞ்சம் இரு சித்தப்பா, நான் திரும்ப கூப்பிடுறேன். சரிப்பா. ஹரி 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 என்னடா பண்றீங்க? ஏய், மழையில எல்லாம் நனைய கூடாது. வா வா போலாம், வா வாங்குறல. வாடா. ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இப்படி கொட்டை மழையில நனைஞ்சா கை காலெல்லாம் விரைச்சு போயிடும்டா. வா வா போலாம். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ச்சே. எதையோ சாதிக்க போறதா நினைச்சு வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருந்துட்டேன்டா. இப்போ திரும்பி பார்த்தா என் குடும்பம் சொல்லிக்கிறதுக்கு நீ மட்டும்தான்டா இருக்க. உன் கூடயாவது நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்பா உனக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. ஆனா உனக்கு என்ன தேவைங்கிறதே எனக்கு தெரியலையேடா. எல்லா அப்பாவுக்கும் அம்மா தான். நம்ம புள்ள உங்களை பார்க்குறான், உங்களை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா உன் அம்மா உன்னை பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாளேடா. சரி ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கூடா. அப்பாடா, அப்பான்னு ஒரு தடவை சொல்லுடா, பேசுடா. நீ பேசவே மாட்டேடா. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையேடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஆம்பளை அலறுது அசைங்க நினைப்பேன். ஆனா இப்போ என்னால அழாம இருக்க முடியலையேடா. நினைச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? டேய் என்னடா ஹரி எங்கடா? எனக்கு தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ தானடா அவன் வீட்டு பக்கத்துல இருந்து வர. உள்ளமுக்கி உங்க பேர் தான் எழுதுறா. நல்லா மாட்டிட்டீங்க. ஏய் நாங்க மட்டுமா மாட்டணும்? நீ என்னடா மாட்டின? நான் எங்கடா பேசினேன்? இதோ
இப்போ பேசுனல மாட்டுவேன்.